ஏன்னா பிடிச்சு மரியாதை சண்டை போடலாமா? அம்மாதான் ஏன் சண்டை போடலாமா? சண்டை புண்டானே அங்க போடுறா. ஹாய் நண்பா, வெல்கம் டு கிரிக்கெட் இன்ஃபோ சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும், இந்த வீடியோ ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும், பட் இம்பார்ட்டண்டான வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் ஸ்ரீலங்கா சீரீஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் டீம் ரொம்ப பேடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு இம்பார்ட்டண்டான இது இருக்குது. என்னென்னா, ராகுலா ரிஷப் பண்டா யார் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நம்ம செலக்ட் பண்ணணுன்ற ஒரு பிக் டிசிஷன் இருக்குது. ஸோ அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்மளோட தாட்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ராகுலுக்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அதிலே என்ன தெரியுதுன்னா, ப்ரையாரிட்டி ராகுலுக்கு இருக்குது. அவங்க ராகுலை தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் ராகுலுக்கு தான் கொடுத்தாங்க. பட் ராகுல் அதை யூட்டிலைஸ் பண்ணல. 2 மேட்சும் ஆக்சுவலாக க்ரூஷலான இதுங்க. அந்த பிளேஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்கள், ஃபினிஷிங் 60, 70, 80 அந்த ரன்னு தான் தேவைப்படுற டைமில் தான் அந்த ஃபினிஷர் தேவைப்படும். ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் டோனி பொசிஷன் இப்போ சொல்லப்போனால் அந்த பொசிஷனுக்கு ராகுலா இல்லை பண்டான்ட்டு பார்க்குறாங்க. பட் இது அந்த 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் சொதப்பிட்டாங்க. ராகுலுக்கு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் கொடுத்தாங்க, சொதப்பிட்டார். தென் பண்ட்டுக்கு கொடுத்தாங்க, சொதப்பிட்டார். ஸோ சொல்லப்போனால் இவங்க 2 பேருமே நல்லா ஆடிருந்தாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் ராகுல் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இந்தியா வின் ஆகிருக்கும். அதே மாதிரி பண்ட் நல்லா பண்ணியிருந்தா இந்தியா வின் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்ப குரூஷியலான பிளேஸுங்க. நமக்கு நல்லா தெரியும், ஃபைனல்ஸ் அகமதாபாத்லேயும் இதே தான். கொஞ்சம் ரொம்ப பாலை தட்டி ஆடினதுனால நம்ம தோற்றோம். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியமான பிளேஸ். யார் இந்த பிளேஸ்க்கு இருக்கணும்ட்டு என்னோட கருத்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது வேறுபாடு, ஏதாவது நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் போவோம். ஸ்டாட்ஸ் நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ட் ஸ்டாட்ஸ் போவோம். ரிஷப் பண்ட் ஸ்டாட்ஸ். ரிஷப் பண்ட் ஆக்சுவலாக போன சீசன் ரொம்ப ஆடலைங்க. போன சீசன் மீன்ஸ் போன வருஷம். ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக போன இயர்லாம் அவர் ஆடலை இந்தியா கண்டி. ஸோ பட் 2022 ஆடியிருக்காருங்க. 2022 10 இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. ஸோ ரன் பார்த்தீங்கன்னா 336 ஆச்சு. ஆவரேஜ் 37 பெருசாக இல்லை. ஸோ ஓகே, 37னா ஒரு 35 ரன் அப்பப்போ அடிச்சிருக்காரு 10 மேட்ச்சில். ஸோ தட்ஸ் ஃபைன். லாங் இன்னிங்ஸ்னு பார்த்தா இல்லை, ஒரு 100 வந்திருக்கு, அதில் 250. ஸோ 3 லாங் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 10ல் 3 லாங் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. சரி, நம்ம அப்படியே ரிஷப் பண்ணுறது லோகேஷ் ராகுல் போவோம். ராகுல் நிறைய மேட்ச் ஆடிருக்காருங்க. ODIயில் 2023 24 மேட்சஸ் ஆடிருக்காரு. ஸோ 24 மேட்சஸில் ஓகே நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இதில் ஒன்று என்ன, 2022 9 மேட்சஸ் 251 ரன் வச்சுருக்காரு. பட் 2022 ராகுல் ஓப்பனராக தான் ஆடினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அந்த 2022 அப்புறம் தான் மாறிச்சு எல்லாம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் T20 பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தலைகீழாக ஆயிடுச்சு. 2022 ராகுல் வைஸ் கேப்டனாக இருந்தார். எல்லா ஃபார்மேட்டுக்கும் உண்மையாக தான் ஆல் ஃபார்மேட் வைஸ் கேப்டனாக இருந்தார். 2022 தான் கில்லு வந்தப்பல ஃபேமஸ் ஆனார். ஃபேமஸ் மீன்ஸ் இப்போ ஜெய்ஸ்வால் வரால அது மாதிரி. பட் கில் எல்லா ஃபார்மேட்லேயும் அந்த டைமில் நல்ல ஃபார்மில் இருந்தனால ராகுல் பிளேஸை எடுத்துட்டார். உண்மை தான், ராகுல் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டார் எல்லா ஃபார்மேட்லேயும். ஸோ இப்போ ODIயில் அதனால 2023 ராகுல் விக்கெட் கீப்பிங்க்கு போனாப்புல. விக்கெட் கீப்பிங்கில் அட் த சேம் டைம் ரிஷப் பண்ட் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 24 மேட்ச் ஆடி 66 வச்சுருக்காருங்க. நல்லா ஆடிருக்காரு. ஸோ ஓகே, பார்க்க போனால் ராகுல் ஸ்டாட்ஸ் படி மிடில் ஆர்டரில் பார்த்தா நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தா ராகுல் கண்டிப்பாக வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். சொல்லப்போனால் சீனியர் பிளேயர், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் கம்பேர்டு டு ரிஷப் பண்ட். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது மீன்ஸ் ஓப்பனிங்கில் இருக்குது, பட் மிடில் ஆர்டரில் எப்படின்னு தெரில. ஸோ இப்போ என்னோட இது 2 பேரில் யாருக்கு கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆடணும்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர். ஸோ ஒரு விக்கெட் கீப்பர் தாங்க, ராகுல் பண்ட் தான்.
ஸோ 2 பேர் ஆட முடியாது. ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ராகுல் ஆர் பண்ட். அப்படி பார்க்கும்போது என்னோட சாய்ஸ் யாராக இருக்குன்னா ராகுல். ஆப்வியஸாக ஏன் நான் சொல்கிறேன்னா ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குங்க. ஸோ ஏஜ் ஃபேக்டர் ரிஷப் பண்ட் 26, ராகுல் 32. ஸோ ராகுலால் சாலிடாக ஒரு 4 இயர்ஸ் தான் ஆட முடியும், 4 to 5 இயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இயர்ஸில் கொஞ்சம் வர ஐசிசி ட்ராஃபிஸ் எல்லாமே ஆடுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ பிகாஸ் அதுக்கப்புறம் 4 வருஷம், இந்த 4 வருஷம் தான் இம்பார்ட்டன்ட். அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான் ராகுல் கரியரில். பட் ரிஷப் பண்ட்டுக்கு அப்படி இல்லை. ஸோ ரிஷப் பண்ட் 26 ஏஜ். ஸோ 4 டோட்டலாக பார்க்கும்போது இன்னும் ஒரு 11 இயர்ஸ் கரியர் இருக்குது. ஸோ ஈ கேன் வெயிட் ஃபார் தி சீனியர். என்னோட கருத்தாக தான். ஸோ வெயிட் ஃபார் தி சீனியர்னும் போது அதுக்குன்னு ராகுல் டிசர்விங் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ டிசர்விங் இல்லாத பர்சனை நான் உள்ளே போடல. ஸோ ராகுல் டிசர்வ்ஸ் தட் பிளேஸ். லாஸ்ட் இயர் 66 ஆவரேஜ் வச்சுருக்கு. ஸோ ராகுல் கண்டிப்பாக அந்த பிளேஸுக்கு டிசர்வ், ஐ திங்க் ஸோ. ஸோ கண்டிப்பாக இதுதான் அவங்களும் பண்ணுவாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் ஏஜ் ஃபேக்டர் வைஸ் பார்க்கும்போது ராகுலை தான் விளையாட வைப்பாங்க. அதனால தான் அவர் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் 2 மேட்ச் கொடுத்தாங்க. தென் ஒரு மேட்ச் ஃபைனல் மேட்ச் பண்ணிட்டு கொடுத்தாங்க. ஸோ என்னோட கணிப்புப்படி பார்த்தா ராகுல் வில் பி இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ரிஷப் பண்ட் வில் பி பேக்கப் ஃபார் ராகுல். ஸோ தேங்க்யூ கைஸ். இதுதான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்தது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.